அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்தோட கடைசி நாள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இத நீங்க நிலைவாசல்ல ஊதி விட்டாலே போதும். 1000 பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் ஒரே நாள்ல சரியாகும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. பொதுவா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கிறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் மாசத்தோட கடைசி நாள், தமிழ் வருஷத்தோட கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாள்லயும் வருஷத்தோட கடைசி நாள்லயும் இதுவரைக்கும் நாம அனுபவிச்ச கஷ்டங்கள் தீர்றதுக்கான பரிகாரங்களை கண்டிப்பா நாம செய்யணும். அப்பதான் அடுத்து பிறக்கக்கூடிய புது வருஷம் நல்ல ஒரு ஆரம்பத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கிறதுக்காகவும் அந்த கெட்ட சக்திகள்னால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கும், அடுத்ததா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கிறதுக்கான பரிகாரத்தையும், மூணாவதா கர்ம வினைகள் நீங்கிறதுக்கும் கர்ம வினைகள்னால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்குமான 3 பரிகாரங்களை இந்த ஒரே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த 3 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. வாங்க, முதல்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கிறதுக்கான பரிகாரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும்தான் தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து ஒரே ஒரு ஊதுபத்தியை எடுத்து அதை பத்த வச்சுக்கோங்க. இந்த ஊதுபத்தியோட புகைய இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க வீடு ஃபுல்லா நீங்க காமிங்க. இந்த பரிகாரம் ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சரி, இப்போ முதல்ல உங்க வீட்ல உள் பக்கத்துல இருந்து வெளிப்பக்கமா இந்த ஊதுபத்தி புகைய நீங்க காமிக்கணும். எப்படி காமிக்கணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உள் பக்கத்துல என்ன ரூம் இருக்கோ அந்த ரூம்ல போய் அந்த ரூமோட ஒவ்வொரு கார்னர்லயும் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட ஊதுபத்தி வச்சு நீங்க எழுதுங்க. அந்த ஹீலிங் கோட் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 0927. இந்த ஹீலிங் கோட் நெகட்டிவிட்டிய ரிமூவ் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட்னே சொல்லலாம். முதல்ல ஒரு ரூமோட 4 கார்னர்லயும் ஊதுபத்தி வச்சு இந்த ஹீலிங் கோடை எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த ரூமோட சென்டர்லயும் இந்த ஹீலிங் கோடை நீங்க எழுதிக்கோங்க. மொத்தமா ஒரு ரூம்ல 5 முறை இந்த ஹீலிங் கோடை நீங்க எழுத வேண்டியிருக்கும். இந்த மாதிரி உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்லயும் நீங்க எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஊதுபத்திய உங்க வீட்ல ஹால்ல அப்படியே எரிய விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஊதுபத்தி புகையே நம்ம வீட்டை சுத்தப்படுத்தும், அதாவது நெகட்டிவிட்டிய ரிமூவ் பண்ணும். அதுல இந்த ஹீலிங் கூட நாம எழுதும் போது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறதோட மட்டும் இல்லாம அதனால வரக்கூடிய பாதிப்புகளும் கஷ்டங்களும் படிப்படியா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதனால தவறாம இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல இருக்கீங்கன்னா மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. மத்தபடி சொந்தக்காரங்க வீட்ல இருக்கீங்கன்னா இந்த பரிகாரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மத்த 2 பரிகாரங்களை நீங்க தாராளமா செய்யலாம். சரி, அடுத்ததா 2வது பரிகாரம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரம். அது என்ன, எப்ப பாரு கெட்ட சக்தின்னு சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவீங்க. இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு எதிர்மறை ஆற்றலும் இருக்கதான் செய்யுது. என்னதான் நாம பாசிட்டிவிட்டியோட இருந்தா கூட நம்ம கிட்டையும் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி சேரதான் செய்யும். ஒரு சில சமயங்கள்ல நமக்கே தெரியாம நாம பேசக்கூடிய வார்த்தைகள் கூட இந்த
மாதிரியான கெட்ட சக்திகள் வர்றதுக்கு காரணமா அமையுது. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை கண்டிப்பா நாம நீக்கணும். அதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நாம சுத்தி போடக்கூடிய பரிகாரங்களை செய்யறோம். இன்னைக்கு நீங்க சுத்தி போடக்கூடிய பரிகாரங்கள் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் சொல்ல போற சிம்பலை உங்க கையில, அதாவது இடது கையில மணிக்கட்டு பகுதியில வரைஞ்சுக்கோங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவிட்டியா மாத்தி கொடுக்கும். இது உங்க வாழ்க்கையில மேஜிக்கை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். நீங்க வரைய வேண்டிய அந்த சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த சிம்பலை இடது கையில மணிக்கட்டு பகுதியில ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்க வரைஞ்சுக்கோங்க. ரெட் கலர்லயோ கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவையோ இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இந்த சிம்பலை வரைஞ்சு வச்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அடுத்ததா 3வது பரிகாரம். இந்த கர்ம வினைகள்னால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் ஏராளம்னே சொல்லலாம். இந்த கர்ம வினைகள் நமக்கு குறைஞ்சாதான் அடுத்தடுத்து நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்குமான பலன்கள் கூட நமக்கு கிடைக்கும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாள், அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர்றதுக்கான பரிகாரங்களை நாம கட்டாயமா செய்யணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சு இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு கர்ம வினைகள் நீங்கிறதுக்கான பரிகாரம் என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையையும் எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த 2 ஸ்பூன் அரிசி, சர்க்கரை இது ரெண்டையும் மிக்சியில போட்டு 1-2 பவுடர் பண்ணிக்கோங்க. இத உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் கட்டாயமா இத பண்ணணும். வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செய்யாதீங்க. உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு உங்க இடது கையில அரிசியும் சர்க்கரை பவுடரையும் வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கர்ம வினைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த அரிசியையும் சர்க்கரையையும் நீங்க உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல தூவி விட்டுருங்க. இத எறும்புகள் உணவா எடுத்துக்கும். இந்த மாதிரி எறும்புகளுக்கு நாம உணவை வைக்கும் போது அந்த உணவை எறும்புகள் சாப்பிட சாப்பிட நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இத நாம அனுபவபூர்வமாவே உணரலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த அரிசியும் சர்க்கரையும் அப்படியே நிலைவாசல்ல இருந்ததுன்னா அதை எடுத்து ஒரு ஓரமா நீங்க வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில கூட நீங்க இந்த அரிசியையும் சர்க்கரை பவுடரையும் தூவி விட்டுறலாம். இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 3 பரிகாரங்களையும் ஒன்னா சேர்த்துதான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் சொல்லியிருக்கேன். அதனால முடிஞ்சவங்க 3 பரிகாரத்தையும் சேர்த்து செய்யறதுக்கு பாருங்க. இது நாளைக்கு பிறக்கக்கூடிய புது வருஷத்துல நல்ல ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்கன்னா முதல் பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அதே மாதிரி 3வது பரிகாரத்தையும் செய்ய வேண்டாம். 2வது பரிகாரத்தை மட்டும் செஞ்சாலே போதுமானது. உங்க சொந்தக்காரங்க வீட்டுல நீங்க இருக்கீங்கன்னா உங்களால முடியும்னா கொஞ்சமா சர்க்கரைய வாங்கி ஏதாவது ஒரு மரத்துக்கடியில நீங்க தூவி விட்டுருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரணும்னு சொல்லி மரத்துக்கடியில தூவி விட்டாலே போதும். மத்தபடி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல, அது உங்க அம்மா வீடாவே இருந்தா கூட அந்த இடத்துல நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல இந்த சர்க்கரைய தூவி விடணுங்கிற அவசியம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தமிழ் வருஷத்தோட கடைசி நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த 3 பரிகாரங்களும் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.